ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் திரட்டிப்பால் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஒரு டைம் பார்த்த உடனே செய்கிற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இதை செஞ்சிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். தேங்காய் திரட்டிப்பால் செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். இந்த கப்பு அளவுக்கு வந்து 2 கப்பு அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். வெல்லம் வந்து நீங்கள் 3/4 கப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சிறிதளவு வந்து ஏலக்காய் பொடி, சுகரில் பொடிச்ச ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கோம். சிறிதளவு முந்திரி பருப்பு, உங்களுடைய தேவைக்கேற்ப அளவுக்கு முந்திரி பயிர் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு வந்து அது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வறுத்தா போதும். இதை நம்ம இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பண்ணிட்டோம். இதை வந்து நல்ல பொடியாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாசிப்பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பொடியாக அரைச்சிட்டோம். இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் அரிசி மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இந்த தேங்காவில் இருக்கிற ஈரத்தை வச்சே நம்ம இந்த மாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். அதுக்கப்புறமா வெல்லத்தை ஆட் பண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணுவதில்லை. இந்த வெல்லத்திலே கொஞ்சம் ஈரம் இருக்கும், ஈரப்பதத்தில் கொஞ்சம் இருக்கும். அதை சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பாருங்கள், இந்த ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நிறைய தண்ணியை சேர்த்துக்காதீங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார்லேருந்து. இங்கே பாருங்கள், இதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம என்னென்னு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. வாங்க எப்படி செய்கிறது பார்ப்போம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான பாத்திரம் இல்லை வந்து நான்ஸ்டிக் பேன் வந்து அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுப்போம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தேவைப்படாது நெய், ஏன்னா வந்து தேங்காவிலே அந்த ஒரு எண்ணெய் இருக்கும். அதனால் வந்து நெய் கம்மியாக யூஸ் பண்ணால் போதுமானது. நெய்யில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. இதை நம்ம எடுத்து அடுத்தது பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்லேயே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இது நல்லா திரண்டு வரணும், திக்காகணும். இதில் எதுக்கு அரிசி மாவு எல்லாம் சேர்க்குறோன்னா, இது ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் சேர்க்குறது. அரிசி மாவும் பாசிப்பருப்பும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க.
இங்கே பாருங்கள் நல்லா கிளற நல்லா கெட்டியாயிட்டு வருது. அதே மாதிரி இதோடைய கலரும் பாருங்கள் மாறிக்கிட்டு வருது. திக்காகும்போது இதோடைய கலரும் கொஞ்சம் டார்க்காக மாறிட்டு வருது பாருங்கள். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்க்கும்போது அந்த பேனில் வந்து ஒட்டாமல் நல்லா வரும். நெய் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இந்த அல்வா வந்து யார் வேணாலும் பார்த்தா உடனே செய்கிற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். வாயில் வச்சோடனே கரையிற அளவுக்கு தான் இருக்கும் இந்த அல்வா. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு வந்து வறுத்து வச்சுருக்கிறத வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறிப்போம். பாருங்கள், அவ்வளோதான். தேங்காய் திரட்டுப்பால் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.